வணக்கம் மக்களே. இப்போ நான் வந்து நீங்கள் என்னுடைய ஷார்ட்ஸ்லேயும் என்னோடய லைவ்லேயும் பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஆன்மீகத்தை பற்றியும் சித்த வைத்தியம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பேசிகிட்டு இருப்பேன். நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் எந்த கட்சியும் சேரலை. எந்த கட்சிக்கும் நான் வந்து ஆதரவாகவோ பேசினதில்லை, குரல் கொடுத்ததில்லை. இப்போ எனக்கு வயசு 46 வயசு ஆகுது. இந்த 46 வயசில் எனக்கு எந்த விதமான ஒரு தீவிரமான அரசியல் பற்று வந்ததில்லை. இப்போ வந்திருக்கு. அதுக்காக அரசியலில் போய் ஈடுபட போகிறோமா, அதெல்லாம் வந்து அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஏன்னா சாமியார்களுக்கும் அரசியலுக்கும் எப்பவுமே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் ஒரு உண்மையை சொல்கிறேன். விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஆன்மீகத்தை பற்றி எவ்வளவோ பேசுகிறாங்க, அரசியலை பற்றி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க. இப்போ நான் வந்து அரசியலை பற்றி பேச வரேன்னா, ஒரு சில உண்மைகளை பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இல்லை, எனக்கு பட்ட அரசியல் அறிவை வச்சு நான் உங்கள்கிட்ட பேசணும், என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. அதனால் இந்த அரசியல் பதிவை நான் உங்கள்கிட்ட போடுறேன். இதை நான் ஏன் போடுறேங்கிறது உங்களுக்கு நான் போட்டேன்ற இந்த என்ன ஏன் வந்துச்சுங்கிறது உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்கிறேன். விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் வந்து தமிழக வெற்றி கழகம். இது தமிழக வெற்றி கழகம், அது எப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியல. அது யோசிச்சு வச்சாங்களா, இல்லை வந்து ஒரு இதில் வச்சா ஒரு என்ன சொல்கிறது, எப்படி வச்சாங்கன்னு தெரியல. பட் ஆனால் அது உண்மையாகி போச்சு. உண்மையாலுமே தமிழகத்துக்கு ஒரு வெற்றி தான் தமிழக வெற்றி கழகம். இதில் வந்து திமுக என்ன பண்ணாங்க, ஏன் ஆட்சிக்கு வர முடியல, அதிமுக என்ன பண்ணாங்க, ஏன் அவங்களால ஆட்சிக்கு வர முடியலன்ற ஒரு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நான் வந்து தாவேகாவை பற்றி, தமிழக வெற்றி கழகம் திரு முதலமைச்சர் விஜயை பற்றி நான் உங்ககிட்ட சில கருத்துக்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே அருமையாக ஆட்சி பண்ணுறார். இது என் மனசை தொட்டு சொல்கிறேன். நான் எங்கள் ஐயன் முருகனை எப்படி நான் வந்து நம்புறேனோ அந்தளவுக்கு நான் வந்து விஜய் அவர்களை வந்து நான் வந்து மனசார அவருடைய அரசியல் வருகை அண்ட் அரசியல் அவர் இப்போ பண்ணிகிட்டு இருக்க ஆட்சி நல்லா சிறப்பாக பண்ணுறாரு. அதை நான் வந்து மனசார பாராட்டுறேன். அட் த சேம் டைம் அவர் இன்னும் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக சில விஷயங்கள் நுணுக்கங்கள் பிரகாரம் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இன்னும் ஒரு 13 வருஷம் இல்லைன்னா 14 வருஷம் அவர் வந்து ஆட்சி புரிவார். இது நான் சொல்கிறது சில பேர்த்துக்கு தப்பாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம். அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எப்படி ஆட்சி பண்ணுவார், அது எப்படி உங்களால் அவ்வளோ தீர்க்கமாக சொல்ல முடியுதுன்னா, எம்ஜிஆர் வந்து எப்படி வந்து பணம் கொடுத்து அவர் வரல எனக்கு தெரிஞ்சு. அது வரலாறு எப்படி வந்துட்டு போகட்டும். ஆனால் எம்ஜிஆருக்கு பெண்களிடையே எவ்வளோ செல்வாக்கு இருந்ததோ அந்த செல்வாக்கு இப்போ விஜய் அவர்களுக்கு இருக்குது. இப்போது காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம், இல்லை இலவசங்கள் சொல்லி ஓட்டு வாங்கிடலாம். ஆனால் விஜய் அவர்கள் குழந்தைங்க மனசுலையும் பெண்கள் மனசுலையும் வயது முதிர்ந்த பெண்கள், இளைஞர்கள், இவங்க எல்லார் மனசுலையும் போய் ஆழமாக உக்காந்துட்டார். எம்ஜிஆர் எப்படி போய் பெண்கள் மனசுலையும்
பெண்கள் மனசுலயும், பெரியவங்க மனசுலயும், ஏழைகள் மனசுலயும் எப்படி போய் ஒரு பெரிய புரட்சி தலைவருங்கிற பேர்ல எப்படி போய் உட்கார்ந்தாரோ, விஜயும் போய் உட்கார்ந்துருக்காரு. எப்படின்னா, இதெல்லாம் காசு குடுத்துலாம் வராது. ஒரு பொண்ணோட மனசுக்குள்ள போறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது புருஷனா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி. ஒரு பொண்ணுக்கு புடிக்கலைன்னா, அது எந்த ஆணாலும் இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, அதாவது புருஷனா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி, அந்த பொண்ணோட மனசுக்குள்ள போக முடியாது. ஆனா, விஜய் போய் பெண்களோட மனசுல வந்து அண்ணனா, தம்பியா, மகனா போய் உட்காந்துட்டார். இது செயற்கைத்தனமாலாம் பண்ண முடியாது. நான் ஓப்பனா சொல்றேன். இத வந்து ரீல்ஸ் போட்டெல்லாம் பண்ண முடியாது. சிலர் அப்பான்னு சொன்னாங்க. ஏத்துக்கிட்டாங்களா? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்து அப்பான்னு சொன்னாங்க. இப்ப இவர் எப்படி அண்ணன்னு சொல்றாரோ, அதே மாரி தானே ஐயா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவும் அப்பான்னு சொன்னாரு. அப்ப அந்த அப்பான்ற வார்த்தை ஏன் மக்கள் மனசுல போய் நிக்கல? அதுக்காக அவரு இந்த நல்லவர், கெட்டவருங்கிற அந்த ஸ்டேட்டுக்குலாம் நான் போகவே இல்ல. அவரு சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் மக்கள் மனசுல நிக்கல. பட் இவரு விஜய் சொன்னது அந்த அண்ணன், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்களுடைய மகன், உங்களுடைய நண்பன், என்னுடைய நண்பன், நண்பி அப்படின்னு சொல்லும்போது, அது மக்கள் மனசுல போய், அது குறிப்பா பெண்கள் மனசுல போய் ஆழமா பதிஞ்சிருச்சு. தாய்மாமன் சீர் தர்றாரு, அதெல்லாம் அப்புறமேலு. அது அரசியலுக்கு அப்பாற்பட்டு, அது அன்போட வெளிப்பாடுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் சீர பத்தியும் பேசல. அது அந்த மாரி அரசியல் ஆதாயங்கள பத்தி நான் இப்ப பேச வரல. பெண்களுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிட்டாரு அண்ணன்ற ஸ்தானத்துல. அத சில பேரு ரொம்ப மோசமா அ விமர்சனம் பண்றாங்க. என்னது இப்ப தாவேக கட்சியில சேர்ந்திருக்க பெண்கள்லாம் ரொம்ப அந்த ஒரு கொச்சையான வார்த்தைய சொல்லி பேசுறது. அ அப்புறமேலு இன்னும் நெறைய பேசுறாங்க. அதெல்லாம் இப்போ மத்தவங்க பேசலாம். பட் நான் என்னால பேச முடியாது. அந்த வார்த்தைகள சொல்ல முடியாது. ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில அவர இது பண்ணணும்னு சொல்றாங்க. அண்ணன்ற வார்த்தை வந்து அப்பாவுக்கு அடுத்தவன் தான் அண்ணன். ஒரு பெண் அப்பாகிட்ட எவ்வளவு அன்பையும், அடைக்கலத்தையும் எதிர்பார்ப்பாளோ, அதுக்கப்புறமேலு வர்றவன் தான் அண்ணன். அந்த அண்ணன்ற ஸ்தானம். அண்ணங்கிற ஸ்தானம். அப்போ விஜய் அவர்கள முதலமைச்சர்ன்னு பார்க்காம, இப்ப முதல்வர் விஜய்ன்னு யாரும் சொல்றதில்ல. எங்கள் அண்ணன் விஜய்ன்னு தான் சொல்றாங்க. இதுதான் ஒரு தலைவனா அவர் ஜெயிச்சாருன்னு சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அது வந்து இளம்பெண்கள் மட்டும் இல்ல. காலேஜ் படிக்கிற பெண்கள் இல்ல. சின்ன குழந்தைங்க மனசுல கூட அவர் மாமாவா போய் உட்கார்ந்துருக்காரு. அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் ஒரு குழந்தைங்க மனசுல போய் டான்ஸ் ஆடுனா பண்ண முடியும்? உட்காந்துர முடியுமா? ஒரு இத்தனை படத்துல நடிச்சுட்டா அவங்க மனசுல போய் மாமான்னு பதிஞ்சிட முடியுமா? அண்ணன்னு பதிஞ்சிட முடியுமா? என்னோட பையன்னு பதிஞ்சிட முடியுமா? முடியாது. இட்ஸ் அ மேஜிக். அவரு பெண்கள் மனசுல ஒரு அண்ணங்கிற ஸ்தானத்தை அது வந்து ஆணி என்ன சொல்றது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் பதிகிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. இதை அடிப்படையாக வச்சு தான் சொல்கிறேன். சென்டிமெண்ட்டுக்கு முன்னாடி எந்த பணமோ இலவசங்களோ இல்லை வந்து நீங்கள் எதை கொடுத்தாலும் சரி, பெண்கள் முன்னாடி அந்த இலவசங்கள்லாம் தோற்று போயிடும். பணம்லாம் தோற்று போயிடும். இன்னைக்கு தாவேகாவை பற்றி சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்க முக்கால்வாசி பெண்கள் அவங்க எந்த ஆதாயத்தை பற்றியும் எந்த ஆதாயத்துக்காகவும் அவங்க பேசலை. பணம் வாங்கிக்கிட்டு பேசலை. அவங்க ஏன் அண்ணன் ஏன் அண்ணன் ஏன் அண்ணன் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. இவரும் அந்த அளவுக்கு பெண்கள் மனசில் போய் பதிஞ்சிருக்கார். உடனே இந்த கவர்ச்சின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து தவறான வார்த்தைகள். ஒரு தங்கச்சிகிட்ட போய் அண்ணன் எப்படி கவர்ச்சி காமிக்க முடியும்? அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அனாவசியமான வார்த்தைகள், அற்பத்தனமான வார்த்தைகள் என்னை பொறுத்த வரைக்கும். உடனே நீங்கள் சொல்லலாம், என்ன ஒரு உடனே சாமியார் வந்து விஜய்க்கு இப்போ தான் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு வார்த்தை சொம்பு அப்படின்ற வார்த்தை. இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள். நான் என் மனசில் பட்டதை சொல்கிறேன்.
நீங்கள் அதுக்கு என்ன பேர் வச்சாலும் வச்சுக்கோங்க. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணிப்பு பிரகாரம் இன்னும் 13 வருடங்களுக்கு திரு விஜய் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை எந்த சாமானியனாலும் வெல்ல முடியாது. இது என் ஐயன் முருகன் எனக்கு கொடுத்த வாக்கு ஆச்சுங்களா. அதனால் இது என் மனதில் தோன்றியதால் இதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ இருக்க பெண்கள் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களிடம் எதிர்பார்த்தாங்க. 1000 ரூபா பணம் வந்தாலும் கொடுங்கன்னு சொல்லி எப்போ வரும்னு எதிர்பார்த்தாங்க. பொங்கலுக்கு பணம் கொடுத்தா எப்போ வரும்னு எதிர்பார்த்தாங்க. கிடச்சிருச்சுன்னா வாங்கிக்கிட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ இருக்க பெண்கள் நான் 2500 ரூபா தரேன்னு சொன்னாலும் வேண்டாம் நீ பொறுமையாக கொடுன்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா இது அரசியல் தாண்டி ஒரு உறவு இருக்குன்னு தானே அர்த்தம். பெண்களுக்கும் திரு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் ஒரு அரசியலை தாண்டி ஒரு உறவு இருக்குன்னா என்ன உறவாக இருக்கும்? அண்ணன் தங்கச்சி உறவு, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தம்பி உறவு, அம்மா பையன் உறவு, அப்பா பையன் உறவு, அப்பா மகன் உறவு, இப்படி தானே இருக்க முடியும். ஒரு உறவை போய் கொச்சைப்படுத்தி அவருடைய கண்ணியத்தை யாரும் குறைக்க வேண்டாம். ரெண்டாவது, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற திரு விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வரப்போகிற முதல்வராக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி 10, 12, 13 வருஷத்துக்கு விஜய் தான் வரப்போகிறான்னு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த பல முதலமைச்சர்களும் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய பல முதலமைச்சர்களையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறதுங்கிறது மிக மிக தவறான விஷயம். அது அப்படி சொல்லக்கூடாது. நம்ம சாப்பிட்றோமே 1 ரூபா சாக்லேட், அதில் அரசியல் இருக்குது. அதில் திரு முதலமைச்சர் விஜயோட பங்கு இருக்குது. நம்ம 1 ரூபா சாக்லேட்லேருந்து ஆடிக்கார் வரைக்கும் அந்த விலை ஏற்றம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது முதலமைச்சர் கையெழுத்து போடணும். ஒரு விலை ஏறுது, ஒரு விலை இறங்குது, ஒரு தமிழ்நாட்டில் இப்படி இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் முதலமைச்சர் அவருடைய கண்காணிப்புலேருந்து தான் எல்லாமே வரும். ஒரு 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 சாதாரண மக்களுக்கு நல்லது பண்ணுறதுலேருந்து சம்பள விஷயத்துலேருந்து எல்லாத்துக்கும் முதலமைச்சருடைய பங்கு இருக்குன்னா உடனே நீங்கள் ஊழலா அப்படின்னு அந்த மாதிரி அரசியல் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. பங்கு இருக்குன்னா அந்த முடிவை அவர் தான் எடுக்கிறாரு. இப்போ 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா, இப்போ முதியோர் உதவித்தொகை 1000 ரூபாயிலேருந்து 1200 ரூபா வருது, அது 2000 ரூபா வருது, 2500 ரூபா வருது அப்படின்னா அதைத்தான் முடிவெடுக்க போகிறாரு. இப்போ ஒரு விலை ஏற்றம் அப்படின்னா அவருடைய தலையீடு இல்லாமல் ஏற்ற முடியாது. பெட்ரோல் விலை ஏறுதுன்னா அவருடைய தலையீடு இல்லாமல் ஏற்ற முடியாது. அவரும் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்ல வர்றேன். சம்மந்தப்பட்டிருக்காருன்னா அவர் சைன் பண்ணால் தான் அந்த இதே நம்ம அந்த ஜியோ பாஸ் பண்ண முடியும். சம்மந்தப்பட்டிருக்காருன்னா உடனே நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடாது, சரிங்களா? நான் என் மனசில் பட்டதை சொல்கிறேன். அதனால் எந்த முதலமைச்சராக இருந்தாலும், இதுக்கு முன்னாடி இருந்த பல முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இதுக்கு அப்புறமே வரப்போகிற பல முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அவருடைய மாண்பு குறையிற மாதிரி, மரியாதை குறைகிற மாதிரி பேசக்கூடாது. ரெண்டாவது, பர்சனல் சொல்லுவாங்க. அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நம்ம வீடாக இருந்தாலும் சரி, அவருடைய பர்சனல் விஷயத்தில் யாருக்கும் தலையிடுற உரிமை யாருக்குமே கிடையாது. அவர் என்னதான் நமக்கு அண்ணனாக இருந்தாலும், சொந்த அண்ணனாக இருந்தால் கூட அவருடைய பர்சனலில் தலையிடுறதுக்கு அவராக கூப்பிடாமல் நம்ம போய் அவருடைய பர்சனலில் தலையிடக்கூடாது, இல்லைங்களா? அப்போது ஒரு நாட்டுக்கு முதலமைச்சர், அவருக்குன்னு சில பர்சனல் விஷயம் இருக்கும். அது எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, மற்ற கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏன் தாவேக கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர் பண்ணுற அரசியலில் உங்களுக்கு ஏதாவது தப்புன்னு தோணுச்சுன்னா தப்பை நீங்கள் ஓப்பனாக எடுத்து சொல்லுங்கள்.
சரின்னு பட்டிங்கன்னா சரின்னு பட்டுச்சுன்னா பாராட்டுங்க. ஆனா, அவருடைய பர்சனல் லைஃப்குள்ள போயி, இத நீங்க பண்ணணும், இத நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எந்த ஒரு தனி மனிதனுடைய பர்சனல் அது அவருடைய இஷ்டம். அவரு டிக்ளேர் பண்ணாரா? நீங்க நினைக்கிற தப்புன்னு நினைக்கிற விஷயத்த அவர் டிக்ளேர் பண்ணாரா? இல்ல. எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. ஒரு பொண்ணும், ஒரு ஆணும் ஒரு ரோட்ல போச்சுன்னா, அவங்க கண்டிப்பா அவங்க கெட்டவங்களா தான் இருப்பாங்க. ஐ மீன் லவ்வர்ஸா தான் இருப்பாங்க. அண்ணன், தங்கச்சி அண்ணனும் தம்பியும் அண்ணனும் தங்கச்சியும் ரோட்ல போனா அவங்க பேர் லவ்வர்ஸா? தம்பியும் அக்காவும் போனாங்கன்னா அவங்க பேர் லவ்வரா? புரியல. பார்க்குற கண்ணு தான் பிரச்சனை. 2வது அப்படியே இருந்தா நமக்கு என்ன வரப்போகுது? நமக்கு ஆட்சியில நமக்கு சரியில்லையா? நீங்க கேள்வி கேளுங்க, போராட்டம் பண்ணுங்க. அதில நமக்கு ஒரு ஒரு நாட்டோடைய அ பிரஜையா எல்லா விதமான உரிமையும் நமக்கு இருக்கு. ஆனா, அவருடைய பர்சனல் லைஃப்ல போறதுக்கு நம்ம யாருக்கும் உரிமை கிடையாது. இன்க்ளூடிங் தாவேகா கட்சிக்காரங்க உட்பட. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த 46 வயசு வரைக்கும் நான் எந்த அரசியல் பத்தி நான் அதிகமா இது பண்ணதில்ல. ஏன்னா, இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தாவேகா கட்சிக்காரர்ல நான் என்னைய ஒரு உறுப்பினரா சேர்த்துக்கிட்டேன். உறுப்பினர் கார்டே இருக்கு. ஏன்னா, இந்த மாரி ஒரு நல்ல மனுஷங்க வந்து முதல்வரா உட்கார்ந்திருக்கும்போது, அவரு கூட என்னால முடிஞ்ச ஒண்ணு அவர் புகழ் பரப்பணும். இல்லையா, அவர் பண்ற நல்லத வந்து மக்களுக்கு சொல்லணும். இப்ப நான் எப்படி எங்க ஐயா முருகனுடைய புகழ் பரப்புறேனோ, அவர் பண்ண நல்லது சொல்றேனோ, அதே மாரி நல்ல மனுஷன் எது செஞ்சாலும் பாராட்டலாமே. அதுக்காக இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் கெட்டவங்கலாம் நான் சொல்ல வரல. எனக்கு கட்சியில இருக்கணும்னு தோணல. இப்ப எனக்கு தோணுது. அதனால நான் கட்சியில சேர்ந்துக்கிட்டேன். என்னைய ஒரு உறுப்பினராக்கிட்டேனே தவிர, நான் வந்து இத வச்சு சில பெனிஃபிட்ஸ்லாம் அப்படிலாம் இல்ல. நேர்மையான மனிதர்களை நாம் ஆதரிக்காமல் விட்டால், நேர்மையற்றவர்களிடம் நான் மாட்டிக்கொள்வோம். அது குடும்பத்திலயா இருந்தாலும் சரி, நாட்டிலயா இருந்தாலும் சரி, உலகத்திலயா இருந்தாலும் சரி. 2வது ஒரு பெரிய ஒரு இதே இருக்கு. நம்முடைய அரசியலை நல்ல அரசியலை நாம் போற்றாமல் விட்டுவிட்டால், தவறான அரசியல்வாதிகளின் பிடியில் நாம் சிக்கிக்கொள்வோம். அதுக்காக நான் யாரையும் தவறானவங்கன்னு சொல்லல. எனக்கு பிடிச்சவருங்கிறத விட, அவர் செய்யற நல்ல காரியம் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அவரு நம்ம மக்களுக்கு இதுவரைக்கும் அம்மா உணவகத்துக்கு எந்த அரசியல்வாதி வந்து போய் பார்த்துருக்காங்க? நான் அம்மா உணவகத்துல போய் சாப்பிடுறவன் தான். வாரத்துல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 4 நாளாவது போவேன். இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள், எத்தனை அமைச்சர்கள் வந்து எத்தனை எம்எல்ஏக்கள் போயி அம்மா உணவகத்துல வந்து சாப்பிட்டுருக்காங்க, டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது அடிச்சாங்க, உடைச்சாங்க. அந்த டிபேட்டுக்குள்ள நான் போக விரும்பல. அதாவது அவங்கவங்க பண்றதுக்கு எல்லாத்துக்குமே தலைமை பொறுப்பாகாது. அது ஒரு சிலர் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே தலைமை பொறுப்பாகாது. ஆனா தலைமை கண்டிச்சிருக்கணும். கண்டிக்கல. அதை விட்டுருங்க. அந்த சாப்டருக்குள்ள வரல. அம்மா உணவகத்தால இன்னைக்கும் எத்தனையோ பேர் பசியாறிட்டு இருக்காங்க. ₹1 இட்லி, ₹5 சாப்பாடு, இப்படி பசியாறிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதை வந்து முன்ன விட இப்போ டேஸ்ட்டும் தரமும் ரொம்ப அருமையாக இருக்குது. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு அது ஒரு வரப்பிரசாதம். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இன்றைக்கி கூட ஜிஹெச்சுக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்தார். சிங்கப்பெண் படைன்னு இது பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த 60 நாளில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டுட்ருக்குறீங்க. இப்போ இருக்கிற மீடியாஸ் இருக்குன்னு சொல்கிறேன். மீடியா இப்போ இருக்கிற இவ்வளோ தலைவர்களோட மீடியாஸ் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இருக்க மீடியா, அது சோசியல் மீடியாவாக இருக்கலாம், இல்லை செய்தி ஊடகங்களாக இருக்கலாம், இவ்வளோ மீடியாவுக்கு அப்புறமேலு இப்போ நம்ம நாட்டில் நடக்கிற கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் மீறி போய் பார்த்தீங்கன்னா கூட
இப்போ இருக்கிற நம்ம நாட்டோட தமிழ்நாட்டோட பிரச்சனையை ஐயா காமராஜரே திரும்பி கக்கனையாவே திரும்பி இப்போ பிறந்து வந்து நம்ம நாட்டை ஆண்டாலும் முதலமைச்சராக இருந்தாலும் 60 நாள்லையும் தீர்த்திட முடியாது. அதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். நான் சொல்கிறது அப்போ இருந்த அரசியல் இல்லை, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்க பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐயா காமராஜர் ஐயாவே திரும்பி பிறந்து வந்து நமக்கு முதலமைச்சராக வந்து உக்காந்துருந்தாலும் இந்த 60 நாளோ இல்லை 90 நாளோ 6 மாதத்துலையோ சரி பண்ண முடியாது. இது எல்லாமே கண்ணை மூடிட்டு ஒருத்தருக்கு சப்பக்கட்டு கட்டுறதுன்னு அர்த்தம் இல்லை. இது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்ன ஆகுனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிடர் கழகத்துக்கும் பேக் ஃபயர் ஆகும். அது அவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஐயா கலைஞரை நான் ரொம்ப பெருசாக மதித்தவன். அவர் பேரில் எனக்கு பெரிய மரியாதை உண்டு. அது அவர் இருந்தப்போ. இப்போ ஐயா எம்ஜிஆருடைய ஆட்சியை அப்படியே விஜய் கொண்டு வர்றாரு. முதலமைச்சர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி எப்படி ஆட்சி பண்ணாரோ, மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்து ஆட்சி பண்ணுறாரோ அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் லஞ்ச ஊழல் குறைஞ்சிருக்கு. நாட்டில் நல்லது நடந்துட்டுருக்கு. அது அது மக்களுக்கு நல்லா தெரியுது. அதை எதிர்கட்சியாக அரசியல்படுத்தணுன்னா அதை எப்படி வேணாலும் இட்டு கட்டி பேசலாம், இல்லை எடுத்து பேசலாம், அது என்ன வேணாலும் பண்ணலாம். வார்த்தைகளில் ஒரு வார்த்தையை களவாடி அதிலிருந்து ஒரு நூல் பிடிச்சி பேசலாம், அது பண்ணலாம். அது எதிர்கட்சியாக யார் இருந்தாலும் அது பண்ணுறது தான், அது பண்ணலாம். அது ஒரு அரசியல், அது வேறு, அதை விட்டுருங்க. இன்றைக்கி நாடு நல்லாயிருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. 60 நாளில் எந்த மாற்றமும் எந்த கொம்பனாலையும் இப்போ வந்து உக்காந்து பண்ணிட முடியாது. அது கரண்ட்டோ தண்ணி பிரச்சனையோ இல்லை நம்ம இப்போ கொலை குற்றமோ பாலியல் வன்புணர்வோ இது பண்ண முடியாது. அவ்வளோ இந்த 60 நாளெல்லாம் பண்ணிட முடியாது. ஒரு ஆட்சியில் உக்காந்துட்டோம்னா உக்காந்த உடனே எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியாது. அதிகாரிகள் நியமிக்கணும். அந்த அதிகாரிகள் கரெக்டாக இருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும், எக்ஸிக்யூஷன் பண்ணணும். எக்ஸிக்யூஷன் பண்ணி எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம அந்த ஃபோர்ஸை நம்மளால் வெளியே கொண்டு போக முடியும். இப்போ சிங்கப்பெண் படை ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுங்காட்டியுமே அதை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க. இறங்கியே இப்போ தான் ஆகுது, 1 மாதம் கூட ஆகலை, அதுங்களாட்டியும் அதுக்கு மேலே ஒரு விமர்சனம். பெண்கள் ஸ்லோவாக தான் இருப்பாங்க, பட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. பெண்களோட பவரை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டது எம்ஜிஆருக்கு அப்புறமேலு விஜய் அவர்கள் மட்டும்தான். இதை நான் அவர் மேலே நான் வந்து புகழ் பாடிலாம் துதி பாடுறதெல்லாம் நான் பண்ணலை, ரியாலிட்டியை சொல்கிறேன். அவர் எப்படி அவர் ஆட்சியை கொண்டு போகிறாருன்னா, எம்ஜிஆர் பாணியில் நல்ல பேர் எடுத்து ஜெயலலிதா பாணியில், அம்மையார் ஜெயலலிதா, முன்னாள் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஒரு போல்ட்னஸ், எதிர்கட்சியை பார்த்து பயப்படாத போல்ட்னஸை வந்து அவர் கொண்டு போகிறார். அதுவும் அமைதியாக இருந்து. நான் முன்னாடி இருக்க ரீல்ஸில் கூட ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன், எவன் ஒரு அமைதியாக இருக்கானோ அவனுடைய செயல் ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் சாட்சியவங்க எல்லாமே வந்து அமைதியாக இருந்த சாட்சியம் வந்து அதிகம். அப்போது ஐயா விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, அமைதியாக இருந்து மக்களுக்கு ஷாக் மேலே ஷாக் கொடுக்குறாரு. அப்போது ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறாங்க, விஜய் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டி கொடுத்து என்ன ஆக போகுது? மக்களுக்கு என்ன தேவை? மக்களுக்கு அவங்க கேட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கிடச்சிதா? பிரச்சனை தீர்த்து வச்சாங்களா? தண்ணி பிரச்சனையோ கரண்ட்டு பிரச்சனையோ மற்ற எந்த ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அதுக்கு வந்து தான் கூட இருக்க அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் வச்சு இன்னொரு உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, வார்டு கவுன்சிலர்கள் இதெல்லாம் வச்சு அந்தந்த குறையை நிவர்த்தி பண்ணுறது பெருசாக,
இல்லை இவர் வந்து பேட்டி கொடுக்கறது பெருசா? சரி, இப்போ இருக்கிற மீடியாக்கள் வருவோம். இப்போ இருக்கிற மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்க? இதே ஐயா விஜயகாந்த் ஐயாவை நீங்கள் என்னென்ன பண்ணாங்க மீடியாக்கள்? இன்னைக்கு வந்து அவரை பெரிய தியாகி தியாகி வள்ளல் அப்படின்னு இன்னைக்கு எல்லாம் அவருடைய படத்தை போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதுக்கு விமர்சனம் பண்ணி 4 பேர்த்த உட்கார வச்சு அவருடைய துதி பாடி இன்னைக்கு எல்லாம் பண்ணுறாங்க. அன்னைக்கு அவரை என்ன பண்ணாங்க மீடியா? எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க. அன்னைக்கு விஜயகாந்த் ஐயா வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளோ கீழ்த்தரமாக பேசி அவருடைய நேச்சுரல் ஆக்டிவிட்டிஸையே வந்து முழுசாக குடிகாரன் வளர்றான் அப்படி இப்படின்னு இந்த மீடியாக்கள் சொல்லி 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 கடைசியில் அவரை ஒன்றுமே இல்லாததுக்கப்புறம் இறந்து போனதுக்கப்புறமேல அவர் வள்ளல் பாரி வள்ளல்னு சொல்லி என்ன புண்ணியம்? ஓட்டு போட விடாமல் பண்ணது இல்லை பண்ணிட்டு இப்போ வந்து வள்ளல்னு சொல்லி என்ன புண்ணியம்? அவர் தான் இறந்து போயிட்டாரா? இறந்து போனதுக்கப்புறம் வள்ளல்னு சொல்லி என்ன புண்ணியம்? சரி, அதே மாதிரி இன்னைக்கு அவர் விஜய் ஐயா வந்து இப்போ மீடியா முன்னாடி நின்னா எதிர்த்து நின்று கேள்வி கேட்குறவங்கலாம் கரெக்டான கேள்வி கேட்டுடுறாங்களா? இதை பிரஸ்காரங்களை தப்புன்னு சொல்லல, ஒரு சில பிரஸ்காரங்கள் சொல்கிறேன். அப்போது அவருடைய செயல் நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணுமே தவிர அவர் பேட்டி கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன அது அது நம்ம வேலை இல்லை. நமக்கு மக்களுக்கு அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணாரா? நல்ல முதலமைச்சராக இருக்காரா? நாட்டுக்கு நல்லது பண்ணாரா? அவ்வளோதான் நம்ம வேலை. அதை விட்டுட்டு அவர் ஏன் பேட்டி கொடுக்கல, அவர் ஏன் அங்கே போகிறாரு, அவர் ஏன் வேஷ்டி கட்டினார், அவர் ஏன் கோட்டு போட்டார், அது வந்து நமக்கு வந்து நமக்குன்ட்டு இல்லை, பொதுவாக அது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு சரியில்லாத வேலை, தேவையில்லாத வேலை. அதை எதிர்கட்சிகள் செய்யட்டும். ஆனால் அதுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு சில பேர் பேசுகிறாங்க இல்லைங்களா? அதில் ஒரு அடிப்படை பேசிக்கே இல்லாமல் பேசுகிறாங்க. அதனால் இதெல்லாம் இன்னும் நிறைய பேசலாம். தயவு செய்து என்னுடைய தாழ்மையான கருத்து என்னவென்றால், இன்னும் 13 முதல் 14 வருடம் வரை முதலமைச்சர் விஜய் அவர்களின் ஆட்சி அமைப்பு இருக்கிறது. அவருடைய ஜாதக பிரகாரமும் அவருடைய விதி பிரகாரமும் அவர் அப்படித்தான் இருப்பார் என்பது அவருடைய விதி அமைப்பாக இருக்கிறது. ஆகையால் அவர் நமக்கு, ஒரு பாமர மக்களுக்கும் படித்தவர்களுக்கும் தொழிற்சாலை உள்ளவர்களுக்கும் நாட்டுக்கும் என்ன முன்னேற்றம் தர வேண்டுமோ, முக்கியமாக விவசாயிகளுக்கும் என்ன முன்னேற்றம் தர வேண்டுமோ அதை செய்வதற்கு மக்களாகிய நாம் ஒத்துழைப்பு தர வேண்டும். 60 மறுபடியும் சொல்கிறேன், 60 நாளில் இல்லை, 90 நாளில் இல்லை, 6 மாதம் வரை அவருக்கு அடிப்படையான சுதந்திரம் கொடுக்க வேண்டும். 6 மாதம் அல்ல, 1 வருடம் ஆனால்தான் ஒரு புதிய கட்சி தன்னுடைய ஆட்சி என்பது என்ன, அது எப்படி நாம் சரி செய்ய வேண்டும், பழைய கலைகளை எரிந்துவிட்டு புதிதாக ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல செடியை எப்படி ஊன்ற வேண்டும், மரங்களை எப்படி ஊன்ற வேண்டும் என்பது புரிந்து கொள்ளவே 1 வருடம் ஆகும். எல்லாரும் புதிதாக வந்தவர்கள் தான், எல்லாருமே கற்றுக்கொண்டு வரவில்லை. ஐயா எம்ஜிஆர் முதல் அமைச்சரிலிருந்து முதல் முதலமைச்சரானவர்களிலிருந்து இன்று வரை பதவியேற்றவுடன் எல்லா நன்மைகளையும் எல்லா மக்களுக்கும் செய்து விடவில்லை. இதுதான் தமிழகத்தின் வரலாறு. தமிழகத்தின் வரலாறு மட்டுமல்ல, உலகத்தின் வரலாறு இப்படிதான். எடுத்தவுடன் எந்த ஒரு முதலமைச்சராலும் பெருசாக எதுவும் செய்துவிட முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அவரை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தும்படி கொஞ்சம் அவகாசம் கொடுத்தால் இப்போதிருக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை
தமிழகத்துக்கு வழங்க முடியும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆணித்தரமான கருத்து. ஆகையால் அவருக்கு என்னுடைய வணக்கங்களும் எங்கள் ஐயா முருகனுடைய ஆசிகளும் கண்டிப்பாக உண்டு. அவர் மேலும் வளரட்டும். நன்றி, வணக்கம்.